ஒத்தையோ எப்படி இருக்கு? குத்துது. ஆவ். ஐயோ. ஒத்தையோ ரசிச்சா ரசி நல்லா இருக்கா? எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு சிரிப்பா வருது இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா. இது நான் வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சு கட் பண்ணேன். ஆனா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? சுவா அஞ்சுவா எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பா வருது இதை பார்த்தா. ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி சிரிப்பா வேற வருது. போயிட்டு ஒரு பாட்டில் நல்லா இருக்கா லிப்ஸ்ட்? இது யாரும் சிரிச்சிடாதீங்க. ஆனால் திஸ் இஸ் மை நியூ டிசைன். அந்த டிசைன் அறியுமா? சக்க சக்க சப்பா குத்துது, எல்லாத்துக்கும் குத்துது. இது ஓகேனா ஓகே. ஓகே, இதுதான் ட்ரெஸ். நல்லா இருக்கா? நல்லா இல்லாட்டி வேறு வரையில எத்தனை இன்னைக்கு போட்டாகணும். மொபைல நேரம் கூட வைக்க தெரியலையா என்ன? உனக்கு எதுக்கு லிப்ஸ்டிக்? உனக்கு எதுக்கு லிப்ஸ்டிக்கு? நீ மூஞ்ச கூட காட்டல, நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு வேணும். அப்போதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எனக்கு அது பிடிச்சிருக்கு, வாங்கி வச்சு என்ன பண்ணுறேன்? நான் போடணும்ல, எப்போ போடுறது? இப்பயாவது போட்டுக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த லிப் ஷேட் வந்துட்டு எனக்கு நல்லா சூட் ஆகும். நல்லா சூட் ஆகும். ஒத்தையோ ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணுறேங்கிற பேரில் வாய்ஸே போயிடுச்சு. அடிக்கடி வாய்ஸ் கறக்குறாங்குது. விமி, உனக்காகவே செஞ்சு வச்ச கலர் மாதிரி இருக்குது. எனக்காகவே செஞ்சு வச்ச கலர். கொஞ்சம் ஒரு வாரமாக நிறைய சாப்பிட்டேன்னா, எங்கள் கோயில் ஃபெஸ்டிவல் கடாலாம் நிறைய வெட்டினாங்க. அப்புறமா கொஞ்சம் ஒரு 2-3 days ஃபெஸ்டிவல். ஓகே, அப்போ கடாலாம் வெட்டினாங்க. அதனால் நல்லா தின்னு தப்பு வந்துடுச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு எதுக்காகனா அந்த தொப்பை மறைக்கலாம். ஓகே, நான் மறுபடியும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி மட்டுமே 3 நாள் சாப்பிடுவேன். ஒரு சிலருக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு அது செட் ஆகும். ஒரு 2-3 days நான் 3 நாளே கண்டினியூஸாக சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே எனக்கு தொப்பை குறைஞ்சிரும். அதனால் ஸோ திரும்ப நான் முதல்ல இருந்து வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணோம். வெயிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, தொப்பா வருது. அழகுதான், நான் அழகுதான். ஐயோ நல்லா இருக்கேன். பேர் ஃபோட்டோ எடுத்தால் பரவாயில்ல. எப்படி? சரி, அப்புறமா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போடுறப்ப எனக்கு ட்ரெஸ் காமெடியாக தெரிஞ்சுது. தெரியல, திடீர்னு எனக்கு பிடிச்சிச்சு. ஆனால் இந்த இடத்துல ஏர் கூலர் இல்லாமல் நிற்க முடியாது போல. சாமி. அப்புறம் நல்லா இருக்கா? ஒத்தையோ பின்னாடி பின் பண்ணியிருப்பேன். அது தெரியுதான்னு தெரியல, முடி மடிச்சாலும் தெரியல, கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னு பின் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏன் தெரியல, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அனபெல் போடுற மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு சிரிப்பாக வருது. என்ன ட்ரெஸ் இப்படி இருக்குது, காமெடியாக இருக்கா? இருந்தாலும் அழகாக தான் இருக்கு. ஆனால் அந்த பேசாமல் இந்த கோல்டன் கலர் வேறு மாதிரி வச்சதுக்கு எப்படி ப்ளைனாக வச்சுருக்கலாமோ? நல்லா ஆயிட்டு விமி. மலையாளம் தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இதுதான் தெரியும்.
வரையோ வரையோ இல்லை இல்லை, நான் முதல் முதலாய் எழுதிய காதல் இசை அதுக்கு ஆதார ஸ்ருதி நீ. ஆக்சுவலாக இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு 60 ருபீஸோ 70 90 தெரியல, கம்மி தான். அதுக்கு மேலே 10 ரூபாய்க்கு இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் வாங்கினேன். எப்படி எல்லோரும் 2000 3000 ரூபாய்க்கெல்லாம் மேக்கப் திங்ஸ் வாங்குறீங்க? எனக்கு மனசே வரதில்லை. அந்த காசு இருந்தால் நான் 4 பிரியாணி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாப்பிட்றதெல்லாம் கொடுக்குற காசு சாப்பிட மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சாப்பிட மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் நான் சும்மா ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம். நான் பிறந்ததே சாப்பிட்றதுக்காக தான் நான். பட் இப்போ டயட்டில் இருக்கேன். கரகாட்டக்கார மாதிரி இருக்கிறான். மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேள்விப்போம் மனமாலையில தேடி நாளையில நான் முத்து முத்து கண்ணால நான் சுற்றி பின்னால முத்து முத்து கண்ணால முத்து முத்து கண்ணால நான் சுற்றி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலே. தலையில் ஏதாவது வச்சா நல்லா இருக்கும். சரி சேதி பண்ணு கேளு பண்ணமாலை தேடி பண்ணு. ஏய், ஒரு சில டைம் சடனாக எனக்கு இது பிடிக்குது, ஒரு சில டைம் சடனாக எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த ட்ரெஸ்ஸு தெரியலடி, நல்லா இருக்கா என்ன? எனக்கு சிரிச்சிருப்பா வருதே. நான் ரெடி ஆகிறதுக்கே இல்லாத கூட இதை நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி ஆடுவேன்? ஸ்லோ மோஷன் சாங் எடுத்துக்கலாம். ஏன் ஆனாலும் தெரிய மாட்டேங்குது, இந்த ட்ரெஸ் தான் ஆடுற மாதிரி தெரியுது. எங்கடா போச்சு இடுப்பு காணும்? கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன. சரி ஓகே, குத்துது. ஐயோ, ஆக்சுவலாக இது வந்து சாரீ தான் கட் பண்ணி இந்த கன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்பயே அம்மா கேட்டாங்க எதுக்குடி இப்படி பீஸாக கட் பண்ணிட்டு இருக்கிற சாரீ எல்லாம் அப்படின்னு. இது எங்கள் பாட்டியோட சாரீ. எங்கள் அம்மா சாரீ இருந்தால் கொடுத்துருக்க மாட்டாங்க, இப்படி கட் பண்ணிருக்க பாட்டியோட சாரீ. நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அவ்வளோதான், நான் இந்த சாங்க்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் ஒரு தடவை இந்த சாங் எடுக்கிறதுக்கு போடுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் இது நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. நான் போய் ரெடி ஆகிறேன். வழக்கம் போல் இது ஒன்று மட்டும்தான் இந்த கார்ட்டூன் பேஸ்க்கு செட் ஆகுது. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் சில ஸ்டெட்டெல்லாம் இருக்குது, இயரிங்லாம் இருக்குது. ஆனால் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ லாங்காக போட பிடிக்காது. அதுக்கு சும்மா அடிச்சுட்டே இருக்கும் தப்புன்னு. ஓகே, ஐ எம் ரெடி. வாயை குறைஞ்சிட்டு போகுது. வர நான் அழகாயிட்டே போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் என்னன்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ மாதிரி பண்ணிப்பேன். அதுக்கு தான் என்கிட்ட ஃபோட்டோவே இல்லை. ஐயோ, அழகா இருக்கேனே. பைத்தியம் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் போயிட்டு வீடியோ ஓகே, நான் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன். மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு.